ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்பெஷலான மந்தி பிரியாணி பண்ண போறோம். ரொம்பவே ஈஸியா, செம்ம டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 3 டம்ளர், அதாவது 700 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். இப்ப இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ அப்படியே வரிசையா நம்ம பார்த்துடலாம். பட்டை பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பட்டை நல்ல பெருசா எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது முழு மல்லி 4 டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன். பக்கத்திலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு பாத்தீங்கன்னா கல்பாசி இருக்கு. அது பக்கத்துல ஜாவித்ரி ஒண்ணு நல்லா முழுசா இருக்கு. அது பக்கத்துல 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஏலக்காய் 1 டம்ளருக்கு 2 ஏலக்காய் வீதம், லவங்கம் அதே மாதிரி 1 டம்ளருக்கு 2 லவங்கம் வீதம். அடுத்தது நம்ம நட்சத்திர மொகு ஒரு 2 இல்ல 3 எடுத்துக்கலாம். நல்ல பெருசா இருந்ததுன்னா 3 எடுத்துக்கலாம். சின்னதா இருந்ததுன்னா 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் மராத்தி மூக்கு ஒரு 3 வச்சிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, அது ஒரு 3ல இருந்து 4 மீடியம் சைஸ்ல இருக்கிறதுனால. அவ்வளவுதான். இப்ப இந்த இன்கிரீடியன்ஸ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இப்போ பேன் நல்லா சூடா இருக்கு. எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் நம்ம எடுக்க போறோம். மீடியம் அனல்ல கை விடாம நல்ல ஸ்லோவா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல வாசம் வரணும். அந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிஞ்சி இலையெல்லாம் பயங்கர கிறிஸ்ப் ஆயிடும். அப்போ நம்மளுடைய மசாலா கரெக்டா ரோஸ்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து ஒரு தட்டுல வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இத நல்ல மையா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த பவுடர் தான் மந்தி மசாலா. நமக்கு ஃபுல் ப்ரிப்பரேஷனுக்கு இதுதான் பேஸ். அடுத்தது சிக்கனுக்கு தேவையான மேரினேஷனை ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்ச மந்தி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமேட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுல எலுமிச்சை சாறு சேர்க்கிறேன். இது கூட சேர்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போறோம். இப்ப சிக்கன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல முழு சப்பையா நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல ஒரு 6ல இருந்து 7 சப்பை. நம்ம சிக்கனை ரைஸோட சேர்த்து போட்டு குக் பண்ண போறது இல்ல. அதனால சிக்கனோட வெயிட் ரைஸ்ல ஆட் ஆகி ரைஸ் குழஞ்சிரும்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம ரைஸ் மேலதான் அந்த சிக்கன் பீசஸ ஃப்ரை பண்ணி அடுக்க போறோம் இல்லையா? அதனால ஒரு 6ல இருந்து 7 பீஸ் சிக்கன் உங்களுடைய பாத்திரம் அளவுக்கு தகுந்தாப்புல நீங்க சிக்கனை வாங்கிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா சிக்கன்ல நல்ல ஸ்லிட் போட்டு நல்ல கட்ஸ் போட்டு நல்லா ஈவனா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். சரி, இப்ப சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிட்டு இருக்கட்டும். சூப்பரா மேரினேட் ஆயிடுச்சுல. கலரும் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம அடுத்து ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் நான் யூஸ் பண்றேன். இந்த பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா பொதுவாவே எல்லா பிரியாணிக்கும் ரைஸ் ஒரு 2ல இருந்து 3 தடவை நல்லா இந்த மாதிரி கிளியர் வாட்டரா இருக்கணும். அந்த அளவுக்கு அலசி எடுத்துக்கோங்க. அப்பதான் ரைஸ் நல்லா உதிரி உதிரியா வரும். ரைஸ நல்லா தண்ணியில ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறினா போதும். இப்ப அடுத்து நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 3 டம்ளர்ன்றதுனால நான் 3 மீடியமான பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் டம்ளருக்கு 2 வீதம் 7 பச்சை மிளகாய். பூண்டு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு 6ல இருந்து 7 நெத்தான பூண்டு பல்லு. அப்புறம் இஞ்சி நமக்கு நல்ல ஒரு 3ல இருந்து 3.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். இப்ப இஞ்சி பூண்டை நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம், இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் வதங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் கொஞ்சம் சின்னதா நறுக்கிடுவேன். ஆனா நம்ம வெங்காயத்தை நல்லா நீள நீளமா நல்லா மெலிசா நறுக்குனா இன்னுமே சூப்பரா இருக்கும் பிரியாணிக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3 டம்ளர் ரைஸ்ன்றதுனால நான் 4 குழம்பு குழிக்கரண்டியில, சின்ன குழிக்கரண்டியில 4 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம இதுக்கு தேவையான நெய் சேர்த்துக்கலாம்.
நம்ம எத்தனை டம்ளர் ரைஸ் பண்றோமோ அத்தனை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறைச்சு நெய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயும் நெய்யும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா கீழேயும் அடிப்பிடிக்காது. அதே நேரத்துல நடுவுல நமக்கு நெய்யெல்லாம் சேர்க்கவே தேவையில்லை. நம்ம பிரியாணி ரொம்ப வாசமா ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். நம்ம அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய ட்ரை இன்கிரீடியன்ஸ், இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம மந்தி மசாலாவுக்கு என்ன எடுத்தோமோ அதே தான், சும்மா ஒன்னொன்னுலயும் ரெண்டு ரெண்டு எடுத்திருக்கேன். ட்ரை இன்கிரீடியன்ஸ போட்டு ஒரு 10 செகண்ட் வதங்கினா போதும். நம்ம அடுத்தது இதுல நம்ம வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். டைம் கொடுத்து நல்லா வதக்கிட்டே இருப்போம். வெங்காயம் வதங்கறதுக்காக இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதுல நான் உப்பு சேர்க்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமா மாறணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துட்டே இருப்போம். அங்கங்க பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு விழுத இதுல நான் சேர்க்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் அனலை கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும் இல்லையா? இன்னொன்னு, இந்த ப்ரிப்பரேஷனை நான் டைரக்டாவே பெரிய பாத்திரத்திலே பண்ணியிருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் குக்கர்ல ஆரம்பிச்சிட்டேன். பட் நீங்க நல்ல அகலமான பெரிய பாத்திரம் இருந்தா இந்த ப்ரிப்பரேஷனை அகலமான பாத்திரத்திலேயே பண்ண ஆரம்பிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் இதுல சேர்த்துடலாம். இந்த ரைஸ்க்கு மொத்தமாவே கலர் கொடுக்கிறது இந்த மஞ்சள் தூள் மட்டும்தான். அடுத்தது நம்ம மந்தி மசாலா நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா எடுத்து இதுல நம்ம சேர்க்கலாம். இது ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம் எண்ணெயில. இதுல நம்ம மிளகாய் தூள் சேர்க்கவே போறதில்ல பிரியாணில. இந்த பிரியாணில காரத்துக்கு நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போறோம். நல்ல மசாலா நல்ல எண்ணெயில வதங்கட்டும். இந்த மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணதுனால இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் அவ்வளோ மணமா அவ்வளோ வாசமா இருக்கும். இப்போ நம்ம பச்சை மிளகாய முழுசா இதுல சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் நான் சிக்கனையும் சேர்த்து குக் பண்ணணும் இதுல அப்படின்றதுக்காக இத பெரிய பேன்ல மாத்தினேன். வாங்க நம்ம பெரிய பேன்ல மாத்திட்டு வந்துடலாம். சரி, நம்ம பெரிய பேன்ல மாத்தியாச்சு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி அகலமான பேன்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சிக்கனை குக் பண்றதுக்கு, ஃபைனலா சிக்கனை அடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வரிசையா இந்த மாதிரி அடுக்கிடலாம். சோ நம்ம சிக்கனை அடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் நல்லா அகலமா இருந்ததுன்னா ரொம்பவே வசதியா இருக்கும். இப்ப எல்லா சிக்கனையும் நம்ம அடுக்கிட்டோம். இந்த மசாலாவுல சிக்கன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வேக விடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சிக்கன்ல போட்டிருந்த மேரினேடும் பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெயில நல்லா வணங்கிடும். இப்ப சிக்கன் எல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சே நம்ம குக் பண்ணுவோம். எல்லா சிக்கனையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பக்கமும் திருப்பி போடலாம். இப்பயே சிக்கன்ல பாருங்க நல்லா அங்கங்க லைட்டா ஒரு கோல்டன் டிண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சிக்கன்ல அந்த போட்ட மேரினேட் பச்சை தன்மை இல்லாம ரொம்பவே சூப்பரா அதுவும் வணங்கி இருக்கும். சோ இந்த பக்கமும் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி. இப்ப நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருந்தாலும் 3 டம்ளர் அளவுக்கு தான் நான் இப்ப கணக்கு எடுத்திருக்கேன். சோ 4 டம்ளர் அளவுக்கு இதுல நான் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு
இந்த மந்திக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரை லெமன். அதாவது காஞ்ச எலுமிச்சம்பழம். காஞ்ச எலுமிச்சம்பழம் நல்லா முழுசா காஞ்சதா கடையில கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னா, நான் வந்து லைம் எடுத்துட்டு ஒரு 1 1/2 லைம் இந்த மாரி ஹாஃபா கட் பண்ணி என்ன பண்ணேன் அப்படின்னா, ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதுல சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா லைமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல கொஞ்சம் புளிப்பு தன்மை நல்லாவே கிடைக்கும். லெமன விட கொஞ்சம் ஹார்டாவும் இருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, 1 கை அளவுக்கு புதினா சேர்த்து இத நல்லா மூடி வச்சிடலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப வரைக்கும் நம்ப அரிசிக்கு தேவையான உப்ப இன்னும் சேர்க்கல. சோ, நம்ம மேரினேடுக்கு எவ்ளோ போட்டோமோ, வெங்காயத்துக்கு எவ்ளோ போட்டோமோ, அவ்வளதான் போட்டிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா மூழ்குற அளவுக்கு நல்லா பிரஸ் பண்ணி குடுத்துட்டு, இத மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம சிக்கன தொறந்து பார்க்கலாம். சிக்கன் வந்து 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு இதுல இருந்து நம்ம எடுத்துடணும். ஏன்னா, அடுத்தது சிக்கன ஃப்ரை பண்ணி மேல வைக்கணும் இல்லையா? அதனால 3/4 பதம் சிக்கன் வெந்தா போதும். இப்ப மீடியம் ஃப்ளேம்ல ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் இந்த மாதிரி நான் குக் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து எவ்ளோ அழகா வந்து வெந்துருச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே அத நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்ததுனால, ரொம்ப ஈஸியா சீக்கிரமாவே சிக்கன் வெந்துடும். ஒரு தட்டுல இந்த சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிடலாம். இப்போ எல்லா சிக்கனையும் எடுத்தாச்சு வெளியில. இப்ப நமக்கு பிரியாணியோட ரைஸ் வேகறதுக்கான தண்ணி ரெடியா இருக்கு. இப்ப நம்ம அரிசிக்கு தேவையான உப்ப இதுல சேர்த்துடலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. சோ என்னுடைய டீஸ்பூன் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டீஸ்பூன் அளவு. சோ மொத்தமா 3 டம்ளருக்கு நான் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு இதுல உப்பு நான் சேர்க்கணும். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துட்டு, அடுத்தது நம்ம ரைஸ சேர்த்துடலாம். இப்ப ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 1/2 மணி நேரம் தான் இதுக்கு ஊறணும். இன்கேஸ் இந்த ஸ்டேஜ் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா, கரெக்ட்டா 1/2 மணி நேரத்துல ரைஸ நல்லா வடிகட்டி வச்சுருங்க. ரொம்ப நேரத்துக்கு இத ஊற வைக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கல்லு உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்ம ரைஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்பவே கரெக்ட்டா இருக்கும். இப்ப நான் ரைஸ 1/2 மணி நேரம் ஆனதுனால நல்லா வடிகட்டி வச்சிருந்தேன். இப்போ அந்த ரைஸ இதுல நம்ம சேர்த்துடலாம். ரைஸ சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ஸ்லோவா நம்ம கிண்டி குடுத்துடலாம். நல்லா எல்லா மசாலாவும் நல்லா ஈவனா ரைஸ்ல மிக்ஸ் ஆகட்டும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் இது வேக விடலாம். அது வேகுற டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சிக்கனுக்கான அடுத்த மேரினேட் வறுக்கிறோம் இல்லையா? அதுக்கான மேரினேட ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு. அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற எல்லா மந்தி மசாலா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம். இப்ப இத வச்சு நம்ம எல்லா சிக்கனையும் கோட் பண்ணிக்கலாம். இந்த கோட்டிங் வந்து நீங்க தந்தூரி மசாலா கூட சேர்த்துக்கலாம். உங்க மந்தி மசாலா கூட இந்த மிளகாய் தூள், மஞ்சத்தூள் போடுறதுக்கு பதிலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம தந்தூரி மசாலா பேஸ்ட் போட்டு கூட இந்த சிக்கன நம்ம ஃப்ரை பண்ணி வைக்கலாம். ஏன்னா, இதுக்கு மேல இந்த ஃப்ளேவர் பிரியாணில இறங்க போறது இல்லையா? மேல வைக்க போறது தான். அதனால உங்களுடைய என்ன ஃப்ளேவர் சிக்கனுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அத மந்தி மசாலா கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. பாருங்க, நம்மளுடைய ரைஸ் பாருங்க எவ்ளோ நீளமா, தண்ணி அளவு ரொம்பவே கரெக்ட்டா ஆயிடுச்சு. இப்ப நம்ம அப்படியே சிம் பண்ணிடலாம். அப்படியே சிம் பண்ணி தம் போட்டுறலாம். இப்போ எனக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றதுனால இதுல சிம்ல வச்சே நான் வந்து தம் போட்டுட்டேன். நீங்க கீழ ஒரு பழைய தோசை தவா இருந்ததுன்னா, அத வச்சு அது மேல இந்த பாத்திரத்த எடுத்து வச்சு சிம்ல தம் போட்டுறலாம். இப்ப தம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 20 நிமிஷம் தம்ல இருந்ததுங்க ரைஸ்.
எவ்ளோ அழகா சாதம் மலர்ந்து வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துல நம்ம தம் போடும்போது ரொம்ப சீக்கிரமாவே கூட நமக்கு ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். நல்ல உதிரி உதிரியா ஓரளவுக்கு ரைஸ் மேல அப்படியே சுருண்டு எழும்ப ஆரம்பிக்குது பாத்தீங்களா? இந்த டைம்ல நம்ம வறுத்து வச்சிருந்த சிக்கன நல்ல சூடா இது மேல நம்ம அடுக்கிடலாம். எல்லா பீசஸையும் அடுக்கியாச்சு. இப்ப மூடி வச்சு ஃபைனல் தம் பண்ணிடலாம். இப்பயும் சிம்ல தான் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இத நம்ம தொறந்து பார்க்கலாம். இப்ப தம் போடும்போது, அந்த பான் மூடியில இருந்த ஓட்டைய 2 டூத் பிக் வச்சு குத்தி வச்சிருந்தேன். சோ தட் ஃபுல் தம் கிடைக்கும்ன்றதுக்காக. இப்ப பாருங்க, அவ்வளதான் தம் முடிஞ்சு ஓப்பன் பண்றோம். எவ்ளோ சூப்பரா வந்துருச்சு பாருங்க. நல்ல ரைஸ் எல்லாம் சுருண்டு நல்ல நீளமா வந்துருச்சு. தண்ணி எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு பாருங்க. சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். ரைஸ் எவ்ளோ அழகா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி பிரியாணி பண்ணும்போது ரைஸ் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா இன்னும் நல்லா உதிரியா எடுக்கலாம். நம்ம ரெகுலரா பிரியாணி பண்ணும்போதும், கறியோட சேர்த்து பிரியாணி பண்ணும்போதும், உதிரி உதிரியா ரைஸ் எப்படி எடுக்கிறது? தண்ணி லெவல் வந்து கால்குலேஷனே இல்லாம எவ்ளோ சூப்பரா பண்றதுன்ற டிப்ஸ் நம்மளுடைய பிரியாணி வீடியோஸ்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணுங்க. இன்னுமே இந்த மந்தி பிரியாணி பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஃபைனல் பிரசன்டேஷனுக்கு நல்லா நெய்யில ரோஸ்ட் பண்ணி நட்ஸ் இதுல சேர்க்கலாம். நான் வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன். அது உங்க மந்தி பிரியாணிய இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மந்தி பிரியாணி பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே நெறைய ப்ராசஸ் இருக்கும். அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிளா 10 நிமிஷத்துல பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் கொத்து ரெசிபி அதுவும் வந்துட்டே இருக்கு. நம்ம சேனல்ல கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்குவோம். நன்றி.